தேனியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 3 நாட்கள் நிகழ்ச்சி கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. தேனி அள்ளிநகரம் அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 3ஆம் நாள் நிகழ்ச்சி இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆண்டாளுக்கு திருப்பாவை சேவித்தல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆண்டாளுக்கு பாடல்கள் பாடினர். பின்னர் ஆலய வளாகத்தில் கொடிமரம் அருகே அமர்ந்திருக்கும் கருடாழ்வாருக்கு வாஸ்திரம் கட்டி கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்து தூபத்துடன் தீபாராதனை காட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்து கொடி மரப்பட்டத்திற்கு பூக்கள் தூவி தீபம் காட்டப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு கொடி மரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பி கொடியேற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் வண்ண பட்டுடுத்தி அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆண்டாளுக்கு மற்றும் மூலவர் வரதராஜ பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கொடியேற்றும் நிகழ்ச்சியை கண்டு களித்தனர்.